அன்னை தமிழுக்கு வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாம்பாவை மார்கழி 17 செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் பாடல் விளக்கம். குற்றங்களிலிருந்து நீங்கினால்தான் பேரின்ப நிலை அடைய முடியும். ஆனால் நம்முடைய சாமர்த்தியத்தால் நாம் நம்மை எல்லா குற்றங்களிலிருந்தும் விடுவித்துக் கொள்ள முடியுமா? உயிர்களின் குற்றங்களை நீக்குவது உலக அன்னையாகிய தேவியின் அருள் என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மேகத்திலும் மின்னலிலும் இடியிலும் வானவில்லிலும் மழையிலும் பொதுவாக அம்மையப்பனின் அருளுக்கும் சிறப்பாக அன்னையின் அருளுக்கும் சான்று கண்டவர்கள் இப்போது உமையம்மை கொங்கு உன் கருங்குழலி என்று குறிப்பிடுகிறார்கள். மனம் தங்கிய கருநிறம் வாய்ந்த கூந்தலையுடைய உமையம்மை என்பது பொருள். இந்த அம்மையின் கூந்தல் நிறத்தையும் மேனி நிறத்தையும் ஏற்கனவே கருமேகங்களிடையே கண்டவர்கள் இவர்கள். இவள் அருள் மழை போல் இறங்குவதையும் அகக்கண்ணால் கண்டவர்கள். இந்த அன்னை எங்கும் இல்லாத ஓர் இன்பம் தங்களுக்கும் வாய்க்கும்படி இவர்களை குற்றங்களிலிருந்து நீக்கி காப்பாற்றுவாள் என்பது இந்த பெண்களுடைய நம்பிக்கை. இதை கோதாட்டுதல் என்றும் கூறுவதுண்டு. அன்னை கோதாட்டவே அப்பன் நெஞ்சத்தில் எழுந்தருளி திருவடியை அருளுகிறானாம். நெஞ்சகமே நிஜமான அகம், நாம் வசிக்கும் உண்மையான இல்லம். எனவே இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இறைவன் அருள் புரிகிறான் என்று சொல்லுகிறார்கள். இல்லந்தோறும் அந்த அருள் புரிவதை செங்கமல பொற்பாதம் தந்தருளுகிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி அருள் புரியும் இறைவனை சேவகன் என்கிறார்கள். சேவகன் என்றால் வீரன் என்று பொருள். இறைவன் நெஞ்சகம்தோறும் எழுந்தருளி நமக்கு திருவடி பேறு வாய்க்குமாறு செய்வதை அவனது வீரச் செயல் என்று கருதியே அவனை சேவகன் என்கிறார்கள். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்கிறார்கள். இந்த சேவகனை இவர்கள் அங்கன் அரசு என்றும் குறிப்பிடுகிறார்கள். சேவகன், அருள் புரியும் சேவகன் இவர்களுக்கு அரசனாக திகழ்கின்றான். அதிகாரம் செலுத்தும் அரசனாய் இவன் அழகிய அருட்கண்ணோட்டமுடைய அரசன் என்கிறார்கள். இந்த அரசன் புரிவது அருளாட்சி. தானே வந்து திருவடி அருளும் கருணையைத்தான் அழகிய கண்ணோட்டம் அங்கன் என்று போற்றுகிறார்கள். அங்கன் அரசு அடியவர்களுக்கு அமுதமாகவும் இருக்கின்றான். அமுதம் என்றால் கடல் கடைந்து தேவர்கள் பெற்ற அந்த அமுதம் அல்ல. இது ஆரமுது, அமுது. அடியவர்களுக்கு தெவிட்டாத அமுதமல்லவா ஆண்டவன். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை என்று இறைவனை இவர்கள் வர்ணிக்கும் வாக்கும் அமுதமாய் அமைந்து விடுகிறது. சேவகன், அரசு, ஆரமுது என்கிறார்கள் தங்கள் பெருமானை. இத்தகைய பெருமானை பாடுவதால் நன்மை வரலாம் என்பதை சொல்லவா வேண்டும்? பாடுவதே நலம்தான், அமுதமான அனுபவம்தான் என்ற குறிப்புடன் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குழல் வாய்ந்து ஆடலோர் எம்பாவாய் என்று ஆனந்தமாய் பாடி நீராடுவோம் என்கிறார்கள். நலம் திகழ பாடி நலம் திகழ நீராட வேண்டும் என்பதே இவர்களுடைய ஆசை. கொங்கு உன் கருங்குழலி என்று இப்பெண்கள் தங்கள் கூட்டத்திலேயே ஒருத்தியை விழித்து பேசுவதாக கருதுவோரும் உண்டு. அப்படியானால் கோதாட்டி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி பொற்பாதம் தந்தருளும் செயல் முழுமையும் வீரமூர்த்தியாகிய சிவபெருமானையே சார்ந்ததாகும். அடியவர்களுக்கு கிடைக்கும் இன்பம் பிரம்மன், திருமால் முதலான தேவர்களிடத்தும் காணப்படாத ஒப்பற்ற இன்பமாகும் என்கிறார்கள். ஏன்? செருக்குள்ள தேவர்களை புறக்கணித்து ஆண்டவன் தாழ்ந்து பணிந்து தொண்டாற்றும் எளியவர்களாகிய அடியவர்களின் இல்லங்கள் தோறும் தானே வலிய வந்து தன் பொன்னடிகளை வலிய தந்து ஆட்கொள்கிறான் என்கிறார்கள். இப்படி ஆட்கொள்ளும் இறைவனை இப்பெண்கள் அன்பாலன்றி அவன் அருளாலன்றி வேறு எந்த வழியிலும் பெற முடியாது என்று சொல்கிறார்கள். இப்படி இவர்கள் சொல்லுவது இங்கே இவர்கள் பேசும் பேச்சாக அமையவில்லை, பேசாத பேச்சாகவே அமைந்திருக்கிறது. தாய் கோதாட்டி சீராட்டி அந்த குழந்தையிடம் தந்தை வழிய வந்து ஆதரவு காட்டுகிறான். ஆம், தாய் கோதாட்டி சீராட்ட அந்த குழந்தையிடம் தந்தை வழிய வந்து ஆதரவு காட்டுகிறான். எல்லா நன்மைகளையும் பொழிந்து காப்பாற்றுகிறான் என்பது திரண்ட பொருள். வீரனை பாடி ஈரப்புணல் ஆடுதல்.
செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் எழாதோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய். செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இழாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய். தேவி உயிர்களின் குற்றங்களை நீக்குதலும் இறைவன் உயிர்களுக்கு அருளுகிறான் என்பதை இப்பாட்டு உணர்த்துகிறது. குற்றங்கள் நீங்கியதும் இறைவன் நம் நெஞ்சமாகிய இல்லந்தோறும் எழுந்தருளி தன் அருளுக்கு அறிகுறியான செங்கமல பொற்பாதத்தை தந்தருளுகிறான். நமது உண்மையான இல்லம் நெஞ்சகம் என்பது குறிப்பு. நமது பெருமுயற்சியாலும் நெஞ்சகத்தில் நாம் இறைவனது திருவடிகளை நிறுத்தி கொள்ள முடியாது. இறைவனே கருணை கூர்ந்து நெஞ்சிலே கோயில் கொண்டு திருவடிகளை பொருந்தச் செய்கிறான். இதை வீரச் செயல் என்று கருதி இறைவனை சேவகன் அதாவது வீரன் என்கிறார்கள் இந்த பெண்கள். நன்றி, வணக்கம்.